மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்குள்ள பேசுவாருன்னு பார்த்தா பேசுறாரு. எங்கனாருடைய வீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஆமா, அதை பேசி அதை வீடியோவா எடுத்து வெளியிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு வீடியோ நீங்க அன்னைக்கு கேட்டீங்கல்ல, அதை வெளியிட்டுட்டாங்க. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து வெளியிட்டு இருக்காரு. லாங் ஷாட் மட்டும் தான் காட்டுறீங்களே, க்ளோஸ் அப் இல்லையான்னு கேட்டாங்கல்ல. எடிட்டட் வெர்ஷனா என்னங்கிறதெல்லாம் அவர் சொல்லலை, பட் வந்து வெளியிட்டு இருக்காரு. அந்த பெண் எம்பிக்கள் பிரதமரோட இருக்கைக்கு பக்கத்துல போய் அவரை தாக்க முயன்றாங்கிற ரேஞ்சுக்கு ஓம் பிர்லா வந்து சொல்லியிருந்தாரு. பட் அங்க போய் நாங்க போராட்டம் நடத்தணும் அப்படிங்கறதான் பெண் எம்பிக்களோட சொன்ன விஷயமா இருந்தது. அது என்ன பண்ணாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு கிரண் ரிஜிஜு. அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு 1.5 நிமிஷம் ஓடுது. ஆனா பாதி வரையும் தான் சவுண்ட் இருக்கு. பாஜக எம்பிக்கள்லாம் போய் உட்காருங்கன்னு சொல்ற நேரத்திலலாம் சவுண்ட் வந்து கட் ஆயிருக்குது. அந்த இதுல வந்து போறாங்க, கையில ஒரு பேனர் மாதிரி வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் ஒரு போராட்டம் பண்ற மாதிரி அந்த இடத்துல நிக்கிறாங்க. இது அப்போ வந்து பாஜக பெண் எம்பிக்கள் சிலரும் முன்னாடி வராங்க, பாஜக எம்பிக்கள் சிலரும் ஆண் எம்பிக்களும் வராங்க. அவங்கெல்லாம் வந்து பியூஷ் கோயல், அப்புறம் அர்ஜுன் ராம் மெக்வால், இந்த மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து இருங்கிற மாதிரி கட்டுப்படுத்துறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் இருக்கு. இந்த வீடியோ போட்டுட்டு கிரண் ரிஜிஜு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு வந்து இந்த மாதிரி அநாகரிகமா நடந்துகிட்டாங்க, வந்தாங்க காங்கிரஸோட பெண் எம்பிக்கள். அவங்கள வந்து அன்னைக்கு பாஜக பெண் எம்பிக்கள் இதை பார்த்துட்டு கோவமாயிட்டாங்க. அவங்கள நாங்கெல்லாம் தடுக்காம விட்டுருந்தோம்னா ஒரு அக்லி சீன் வந்து உங்க மோசமான ஒரு சீன் வந்து அங்க நடந்திருக்கும். அதெல்லாம் நாங்க தடுத்திருக்கோம். ஆனா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்கிற மாதிரி இந்த வீடியோவை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் 3 நாளா ஒட்டாச்சுக்கிட்டு இருந்தாப்லையான்னு தெரியல கிரண் ரிஜிஜு, பட் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா காங்கிரஸ்ல இருந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க அந்த வீடியோ பார்த்தாலே நாங்க ஒன்னும் தாக்குறதுக்கெல்லாம் போல, போராட்ட வடிவு தான் இது, நாங்க சும்மா போனோம். மோடி வராததுக்கு காரணம் வந்து அவர் பயப்படுறாரு. அந்த புக்கை பத்தி பேசிடுவோம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி பேசிடுவோம்னு பயப்படுறாரு. அதுக்கு இது சும்மா வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க. அதான் ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நரவாணி புத்தகத்தை பத்தி நான் வந்து நாடாளுமன்றத்துல பேசினேன், அப்ப இருந்து மக்களவைக்கு வரவே மாட்டேங்கிறாரு பிரதமர் மோடி, ஒரு சாக்காதான் அதை வந்து சொல்லிட்டு வர மறுக்கிறாரு அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு. இன்னைக்கு பாக்குறப்ப மக்களவையில கடுமையான அமளி தான், திருப்பி எதிர்கட்சி தலைவரை பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து 118 எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து சபாநாயகரை தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அங்க இப்ப தீர்மானம் வந்து விவாதிக்கப்படும். ஒரு சார்பா தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு, தேவையில்லாத குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாரு. இப்பெல்லாம் ஒரு சபாநாயகர் வந்து நடக்கலாமா, நடுநிலையா இருக்கிறது தான் சபாநாயகருக்கான ஒரு அழகு. எதிர்கட்சிகள் இப்பதான் நம்புறாங்க போல அதை வேற்ற. சபாநாயகர் நடுநிலையா இருக்கணும். இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியிலையும் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு வந்து குற்றச்சாட்டு வச்சது இல்லைங்கிற மாதிரி பொதுவா பாக்குறவங்களே சொல்றாங்க. ஆமா, இப்ப இந்த நரவாணி புத்தகத்தை வச்சுதானே பிரச்சனை. 4 ஸ்டார் ஆஃப் டெஸ்டினி. இப்ப அந்த புத்தகம் வந்து PDF வழியில லீக் ஆகிக்கிட்டு இருக்கான் பல இடங்கள்லயுமே. வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு, மெயில் எல்லாம் போய்கிட்டு இருக்கான். அதனால டெல்லி போலீஸ் FIR போட்டுட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இது வந்து பெண் குயின் பதிப்பகம் தான் அந்த புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப அது பாதுகாப்புத்துறை அனுமதி கொடுத்தாதான் பப்ளிஷ் பண்ண முடியும் அவங்களால. எப்படி லீக் ஆச்சுன்னு விசாரணை போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கரெக்டா விசாரிச்சு பிடிச்சிருவாங்க. சரி, இன்னொரு விஷயம், இன்னைக்கு இன்னும் 2 பேரை பிடிக்கவே இல்லைல்ல. அங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்தாங்க, பகல்காம்ல வந்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதுல எல்லாம் தீவிரம் காட்டுற மாதிரி தெரியல. இந்த விஷயத்துல புக்கு லீக் ஆச்சுன்னா இமேஜ் டேமேஜ் ஆயிரும்னு நினைக்கிறாங்க போல, அதனாலதான் போய் பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இன்னைக்கு மக்களவையில நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓம் பிர்லாவுக்கு எதிராக வந்து தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் யாரும் சைன் பண்ணல. தேர்தல்லாம் வருதுன்னா என்னன்னு தெரியல, நாங்க இந்த உங்க கோஷ்டியில இல்லைன்னு அவங்க தனியா வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு 2 மணி வரையும் ஒரு மாதிரி அமளியில தான் போச்சு. 2 மணிக்கு மேலதான் வந்து அவை தொடங்கி எல்லா கட்சிகளுமே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா பட்ஜெட் மீதான விவாதத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஜெட்டை பத்தி எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து இது ஒண்ணுமே இல்லாத பட்ஜெட்னு பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆளுங்கட்சி எம்பிக்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்னு எப்பவும் போல அவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. மாநிலங்களவையில ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. மாநிலங்களவையில திமுகவோட MP வில்சன் பாருங்க, தமிழ்நாட்டுல இருந்து அதிகமான வரி வாங்குறாங்க, பட் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்க மறுக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய புள்ளிவிவரங்களோட சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி உங்களை கடனை நாங்க குறைச்சிக்கிட்டே இருக்கோம், டெபிசிட்டை குறைச்சிக்கிட்டே இருக்கோம்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே ஒரு தவறான தகவல், உண்மைக்கு மாறா சொல்றாங்கிறதையும் தரவோட சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அர்ஜுன் ராம் மெக்வால் மத்திய அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க காங்கிரஸ் ஆட்சியை ஒப்பிடும் போது நாங்க 300 மடங்கு அதிகமான நிதியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம், அவங்க வந்து அதை ஒழுங்கா பயன்படுத்தலைங்கிற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு இருக்கு. எதிர்கட்சி எம்பிக்கள், ஆளுங்கட்சி அமைச்சர்கள், ஆளுங்கட்சி எம்பிக்கள் எல்லாம் நாடாளுமன்றத்துல பிஸியா இருக்கிறப்ப பிரதமர் மோடி மட்டும் ஒரு தனித்த பெண் குயினா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பரீட்சா பே சர்ச்சா,
அது இப்பதான் நடத்தணுமா? ஏன்னா பொதுத் தேர்வு நெருங்கிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மாணவர்கள் படிக்கிறதா இல்ல இவ்வளவு பேசுறதா? அதானே, பொதுத் தேர்வு நெருங்கிருச்சுன்னா அவங்கள படிக்க விடணும். ஊர்ல இருந்து மாணவர்களை அங்க ஃபிளைட்டுக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போறாங்களாமே. இன்னொன்னு என்னன்னா, அங்க போகாத மாணவர்கள் வீடியோ வேற போட்டு காமிக்கிறாங்களாம். பல ஊர்களையும் போட்டு காமிச்சு பாருங்க பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. பேசாத மாநிலத்துல யாருக்காவது புரியுமா அது? மேபி அதுல இருந்தா கேள்வி வரப்போதா நமக்கு தெரியல. பட் என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் அங்க போயிருக்காங்க. சத்தீஸ்கர் எல்லாம் கேட்டிருக்காங்க. உங்க டயட்லாம் என்னன்னு கூட கேட்டிருக்காங்களாம் பிரதமர் மோடி கிட்ட. ஆமா, அது வந்து என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், கோயம்புத்தூர் மாணவர்கள்லாம் வீடியோ போடுறாங்க. பட் ஹிந்தியில தான் பேசுறாரு. அவங்களும் ஹிந்தியில பேசுறாங்க. ஹிந்தி பேச தெரிஞ்ச பிள்ளைங்களா சூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்களான்னு தெரியல. அதுல சில பேர் வட இந்தியர்கள், ஆனா தமிழ்நாட்டுல வசிக்கிறாங்க போல. அப்படிதான் அந்த வீடியோக்கள் இருந்தது. அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஸ்டார்ட் அப் இந்தியா அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. உங்க கனவு என்ன, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட கனவு சொன்னாரா? இன்னும் நிறைய நாட்டுக்கு போக வேண்டியது இருக்கு அது சொல்லல. பட் அவரோட கனவு 2047 அந்த விக்சித் பாரத் அப்படிங்கறது அவரோட கனவா இருக்குது. மாணவர்கள் பேசுறப்ப நீ வந்து மொபைல் போன் ரொம்ப கம்மியா வந்து யூஸ் பண்ணணும், மொபைல் போன் அடிக்ட் ஆயிடக்கூடாது, இந்த ஏஐ யுகத்துல நிறைய மொபைல் போன் அப்டேட் வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் கம்மி பண்ணுங்க, படிப்புல வந்து கவனம் செலுத்துங்க அப்படின்னா கவனம் செலுத்தி தான் இருந்தாங்க. இவர்தான் கூட்டு போய் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா வந்து இந்த ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியல. கைபேசியில அது கரெக்டான விஷயம்தான். பட் இப்ப மாணவர்கள், இளைஞர்கள்லாம் வந்து ஃபேக் நியூஸ்லாம் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுறாங்கன்னு எதுவும் நினைக்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல. பட் மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தணும், கைபேசியில கவனம் செலுத்தக்கூடாதுதான். ஆமா, அது பிரதமர் மோடி சொன்னா நம்ம எல்லாம் கடைபிடிச்சுக்கணும். திருவிளையாடல் படத்துல சிவன் பார்வதி கிட்ட சுத்தி வந்து மாம்பழம் வாங்கணும், உலகத்தை சுத்தி வந்து மாம்பழம் வாங்கணுங்கிறப்ப விநாயகர் சுத்தி வந்து வாங்கிடுவாப்புல அலாக்கா. முருகன் வந்து உலகம் சுத்திக்கிட்டு இருப்பாப்புல, அப்புறம் கோச்சிட்டு மலையிடுவாப்புல. இப்ப ரியல் என்ன நடந்திருக்குன்னா, மாம்பழம் வாங்குறதுக்கு அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தை சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிட்டாரு. ஞானேஷ்குமார்ட்ட ஞானப்பழம். இப்ப என்னன்னா, ராமதாஸ் மலையிறக்கிட்டு இருக்காப்புல, நடக்கிற அவரு டென்ஷனா இருப்பாரு. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. உச்ச நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும் உத்தரவுலாம் கொடுத்துருந்தாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு கொடுத்த ஆவணங்கள் படி பாமகவுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், செயற்குழு, பொதுக்குழு முடிவுகள் எல்லாமே அன்புமணி தான் தலைவர்னு இருக்குங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. உச்ச நீதிமன்றம் ஓகே அன்புமணி தான் தலைவர்னு சொல்லிட்டாங்க. ராமதாஸ் போட்ட மனுவையும் தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க. அதனால மாம்பழ சின்னம்ங்கிறது அப்படியே அலாக்கா அன்புமணி கிட்ட வந்துருக்கு. ஒரு ஏற்கனவே சும்மா காலாடு தூக்கி விட்டுட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்களா, நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், எங்க அப்பா கூட இருக்கவங்க எல்லாருமே பொய்யர்கள், குறிப்பா ஜி.கே. மணி தான் அதுல மோசமான நபர், துரோகி அப்படின்னு சொல்லி பல துரோகிகள் இருந்தாலும் ஜி.கே. மணி தான் முதல் துரோகி. அவருடைய போக்கஸ் ஃபுல்லா ஜி.கே. மணி மேலதான் இருக்கு. அதான் ஜி.கே. மணி ஜி.கே. வாசன் கிட்ட கூட்டணியில இருக்கவர்கிட்ட அறிவுரை கேட்கலாம், என்ன பண்ணலாம் அந்த பிரச்சனைங்கிறது. ஏன்னா ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி இல்ல. சரி, இப்ப ராமதாஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏற்கனவே திமுக பக்கம் ரூட்டை ரைட்டா திருப்பினாரு. அப்பவே திரும்ப வந்து தெளிவா சொல்லிட்டாப்ல, எங்க கூட எல்லாம் எனக்கு கூட்டணி முடிவெடுக்கிற அதிகாரம் திமுக தான் இருக்கு, பட் இவங்க சேர்ந்தாங்கன்னா பிசிகால இருக்காங்கன்றத சொல்லிட்டாரு. அதனால அந்த டோர் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆமா, செல்வ பெருந்தகை இடையில புகுந்து அதெல்லாம் ரெண்டு பேரும் மாறி மாறி இப்ப அன்பை பரிமாறிக்கிட்டவங்க தான். ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில இருப்பாங்கன்னு அவர் ஒரு கருத்து சொல்ல, அவருக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க விசிகால இருந்து. பதிலுக்கு காங்கிரஸ்ல இருந்து கண்டன அறிக்கை எல்லாம் வருது. எதுக்குன்னா, செல்வ பெருந்தகை பேசுனதுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கண்டன அறிக்கை. மத்தபடி கோஷ்டி மோதல் மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சத்தியமூர்த்தி பவன்ல இப்ப மாம்பழம் இல்லாதனால யார சேர்ப்பாங்கன்னு தெரியல. ராமதாஸ் தெரியல, சின்னம் தான் மேட்ரு. இப்ப புது வேற வாங்கணும், ஏற்கனவே சின்னத்தெல்லாம் ஒதுக்கிடுச்சு. வேணும்னா ஒரு சுயேட்சையா வேணா வேட்பாளர் நிப்பாட்டலாம். கஷ்டம் தான் ராமதாஸோட எதிர்காலம். ஆமா, அதே மாதிரி வந்து இந்த காங்கிரஸ் கூட்டணி விவகாரம் அது தினசரி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குல்ல. ஏன்னா இவங்க கூட்டணி இன்னும் குழு எல்லாமும் அமைக்கலைங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் இருக்கும்போது என்னன்னா, தினசரி யாராவது ஒரு காங்கிரஸ்ல இருந்து ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பத்தி அமைச்சர் ராஜகண்ணப்பன்ட்ட கேட்கும்போது, காங்கிரஸ்ல சும்மா உயிரை வாங்கிட்டு இருக்காங்க கூட்டணியில இருந்து, ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்துகிட்டு நம்மளை தொல்லை பண்றாங்கன்னு அவர் ஓப்பனா பேசியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, 1967 அப்புறம் உங்களால ஆட்சிக்கு வர முடிஞ்சுதா? ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்களா? இல்ல புதுசு உண்மையை சொல்லிட்டாரு. அப்படி சொல்றாரா இல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் தொல்லையா இருக்காங்கன்னு சொல்ல வராரா தெரியல. ஆனா வந்து 1967 அப்புறம் காங்கிரஸால ஆட்சிக்கு வர முடியல. ஏன்னா திமுக ஜெயிக்கணும்னா ஒருத்தவங்க பிறந்துதான் வரணும் அப்படின்னு இருக்காரு. 100 சீட்டு ஜெயிச்சப்பே கலைஞர் வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கல. அப்படிங்கும் போது 150 சீட்லாம் ஜெயிக்க போறோம், நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதான் இந்த அதிமுகவோட எம்பி இன்பதுரை என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஒரு தேவையில்லாத லக்கேஜ் திமுக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, அவங்களே கண்டு போயிருவாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பொறுத்திருந்து போறேன், எலெக்ஷன் முன்னாடி நிச்சயம்
காங்கிரஸ் வெளியே வந்துருங்கிறாரு. ஆமா, பராசக்தி படம் எடுத்ததுக்கான காரணமே, இப்ப ரிலீஸ் பண்ணதுக்கான காரணமே இதுதான் அவர் பேசிட்டு இருக்காரு. ஆமா, நாஞ்சில் சம்பத் என்ன சொல்றாருன்னா வேற மாதிரி சொல்றாரு அவரு. பாத்தீங்களா, பராசக்தி படம் தேர்தலுக்காக தான் ஒண்ணு வந்தாங்க, பட் பராசக்தி படமே ஓடல, அப்புறம் எப்படி திமுக படம் ஓடாது அப்படிங்கிறது. ஆமா, ஆனா ஜனநாயகன் வந்தா நீங்க ஆட்சி கட்டுல இருந்து நகர வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் போலதான் தெரியுது போற பக்கம் பார்த்தா. காரணம் என்னன்னா, ரிவைசிங் கமிட்டி போயிருந்தாங்க ஜனவரி 5ஆம் தேதி, ஜனவரி 9 படம் ரிலீஸ். 5க்கு ரிவைசிங் கமிட்டி போனதுனால ஜனநாயக படத்துடைய ப்ரொடியூசர் வந்து நீதிமன்றத்தை நாடினாரு. ஜனவரி 9 உயர்நீதிமன்றம் வந்து படத்துக்கு அனுமதி கொடுக்கணும், சென்சார்லாம் கிளியர் பண்ணணும்னு சொன்னா கூட இமீடியட்டா வந்து சென்சார் போட்டு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. உச்சநீதிமன்றம் தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை ரத்து பண்ணியிருந்தாங்க. இப்ப திரும்ப அதே நீதிபதி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப ரிவைசிங் கமிட்டி போனதுனால அந்த வழக்கை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம்ட்டாங்க ஜனநாயக படத்தோட குழுவினர். அதனால சரி ஓகே, ரிவைசிங் கமிட்டி 8 பேர் பார்க்க போறாங்க, 9 பேர் பார்க்க போறாங்க, பார்த்துட்டு சட்டு போட்டு இதெல்லாம் தூக்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா பெரிய காஸ்ட் படத்துக்கு. விஜயோட சம்பளமுமே அந்த அளவுக்கு சம்பளம். அப்புறம் சரி இன்னும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கறதுனால ஒத்துக்கிட்டாங்களாம். ஓகே. திமுக கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களும் சரி, எதிர்கட்சியும் சரி, அதிமுகவும் சரி, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அப்படின்னா, எப்ப திமுக அந்த தொகுதி பங்கீடெல்லாம் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தை குழு அமைக்கும்னு அவரு ரொம்ப ஆர்வமா இருக்காப்ல. ஏன் அமைக்கல அப்படின்னா, அமைச்சாங்க அப்படின்னா அந்த கூட்டணியே உடஞ்சிரும், அதனாலதான் அமைக்கல அப்படின்னு வந்து விமர்சனம் பண்றாரு. இந்த சைடு திமுக கூட்டணியில் இருக்கிற சில பேரும் கேக்குறாங்க, காங்கிரஸ் 2 மாசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளரே சொன்னார். 2 மாசமும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். சோடங்கர் வந்து இங்க என்னங்க எப்ப குழு அமைப்பீங்க, என்னைய வேற அனுப்பிச்சு விட்டுருக்காங்க மேலிட பொறுப்பாளருங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கத்தி கத்தி என் தொண்டையே வறண்டுருச்சு, தயவு செஞ்சு குழு அமைங்கன்னு கேக்குறாங்க. எதிர்கட்சிகள் இதை வச்சு ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டாங்க. கூட்டணி உடஞ்சிரும்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. பட் திமுக எனக்கு தெரிஞ்சு என்ன பிளான் வச்சிருப்பாங்கன்னா, சரி கேட்டு குழு அமைக்கிறதுக்கே இவ்வளவு கேட்டுட்டோம், நம்ம எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு, தொகுதி அவ்வளவு கேட்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களோன்னு நினைக்கிறாங்க போல. ரகுபதி தான் சொல்றாரு, சரியான நேரத்துல அந்த பேச்சுவார்த்தை குழு நாங்க வந்து அமைப்போம், அது வரைக்கும் பொறுத்துருங்கள் அப்படின்றது சொல்றாரு. சரியான நேரம் பார்த்து காத்திருக்காங்க போல. திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு அது பக்கத்துல போறப்பதான் வேற வழியே இருக்காது, அவங்க வெளியே எஸ்கேப் ஆக முடியாது, அப்படியே அடைச்சு எனக்கு இவ்வளவுதான் ஒன்னா பிரச்சாரம் எல்லாம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இவ்வளவுதான் சீட்டுன்னு சொன்னா வெளியே போக முடியாதுங்கிற மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க போல, ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த அறிக்கையெல்லாம் கூட வெளியாயிடும், அவங்களோட தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியாயிடும். அந்த ஹீரோயின் அறிக்கையெல்லாம் வெளியானதுக்கு பிறகு தேர்தல் நெருக்கத்தெல்லாம் குழுவை அமைப்பாங்க. பட் வந்து அது எப்படா அன்னார் வேலைக்குள்ள போலான்னு சொல்லிட்டு காத்திருக்காங்க கூட்டணி கட்சிகள். ஓகே, அதே மாதிரி எடப்பாடி சொல்றது என்னன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணி உடஞ்சிருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காருல்ல, அதுக்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, எங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியை நாங்க பாத்துக்கிறோம், அதை பத்தி அவரு கவலைப்பட வேணாம், அவர் பிஜேபி கிட்ட இருந்து முதல்ல இதை காப்பாத்த சொல்லுங்க அதிமுகவை அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நீங்க முதல்ல திமுக இருந்து காங்கிரஸை காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை காப்பாத்துங்கன்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல எங்களை காப்பாத்துங்க, முடியல இந்த அரசியல்வாதிகளோட. கடம்பூர் ராஜு வராராம் காப்பாத்துறதுக்கு. அவர் வந்து அதிமுக ஆட்சி வந்தோம்னா மக்களுக்கு விடிவு காலம் பிறக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இருந்திருந்தோம்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசோட இணக்கமா இருந்து பேசி சர்டிபிகேட் வாங்கி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி போன எலெக்ஷன் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விஜய் என்ன கலர் சைக்கிள்ல வந்தாரு, கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்துட்டு, அப்ப தெரியல அவருக்கு திமுக தீய சக்தின்னு, இப்பதான் தெரியுதா, நாங்க எவ்வளவு காலமா அரசியல் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஓகே, தமிழ்நாடு பாஜகல ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு. 2015 இருந்து பாஜகவோட அமைப்பு செயலாளர் இருந்தது கேசவ விநாயகம் தான். கேசவ விநாயகம் பெரும்பாலும் திரை மறைவுல இருந்து வேலை பார்க்கிறவரு. திரை முன்னாடி இருந்து வேலை பார்க்குறவங்க தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, வானதி சீனிவாசன், இவங்களாம் நம்ம வந்து வேல்முருகன், இவங்களாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் எங்க மீட்டிங் போனோம், எத்தனை பேர் வருவாங்க, எல்லாத்தையும் முடிவெடுக்கிற அதிகாரம் கேசவ விநாயகம் தான் முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு பின்னாடி இருந்து. சூப்பர்வைசர்லப்பா அவர் தான் வந்து டான், சூப்பர் பவர், டண்டனக்கா டான்னு சொல்லக்கூடாது, டானே அவரு தான். ஓகே, இப்ப அந்த டான 2015 இருந்தாருல, இப்ப தூக்கிடுறாங்க, அந்த பொறுப்புல இருந்த அமைப்பு செயலாளர் பதவியில இருந்து தூக்கிடுறாங்க. என்ன சொல்றாங்க, நடைமுறையா நடக்கிற ஒரு விஷயம் தான். ரொம்ப வருஷமா பொறுப்புல இருந்தாங்கன்னா எலெக்ஷன் வந்தா பறிச்சிடுவோம் அந்த மாதிரியா, வேற பொறுப்பு நாங்க வந்து கொடுப்போங்கிறாங்க. அந்த மாதிரி அவருக்கு புதுசா சத்பாவ்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. சத்பாவா? என்ன சத்து மாவு கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன சத்து பாவு? சமுதாய நல்லெண்ணம் பொறுப்புன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களாம். சமுதாய நல்லெண்ணம் முன்னாடி இருந்து இல்லையான்னு கேட்கக்கூடாது, இப்ப கொடுத்துருக்காங்க. பாஜக அமைப்பு செயலாளரா இருந்துட்டு சமுதாய நல்லெண்ணம்
இல்லைன்னா இல்ல இப்படி இல்லாம இருக்குமா, அததான் சொல்ல வரேன். அதான் அதே மாதிரி இந்த வட மாநிலத்துல ஐ மீன் தமிழ்நாட்டுல இந்த வட மாவட்டங்கள்ல ஆர்எஸ்எஸ் உடைய பாஜக ஆர்எஸ்எஸ் ஐயோ என்ன சொன்ன ஆர்எஸ்எஸ் பாஜக எல்லாம் ஒண்ணுதானே சொல்லுங்க. அது மாநில செயற்குழு பொறுப்பாளரும் தொடருவாருன்னு வந்து சொல்றாங்க. வட மாவட்டமா இல்ல வட மாநிலம்? வட மாவட்டம். ஓகே, இங்க சாதனை பண்ணது பத்தாதுன்னு வட மாநிலத்துக்கு வேற கூட்டு போவாங்களோன்னு நினைச்சேன். பட் அந்த முடிவை பிஜேபியே எடுக்கல. என்னன்னா அண்ணாமலைக்கும் கேசவநாயகத்துக்கும் ஆரம்பத்துல இருந்தே வந்து ஆகல, ஒரு பிரச்சனையா தான் போயிட்டே இருந்துச்சு. அப்பவே கேசவநாயகம் தூக்கப்படுவார்லாம் சொன்னாங்க. இப்ப வந்து என் பக்கத்துல உட்காரன்னு அண்ணாமலை உட்கார வச்சிட்டாப்ல கேசவநாயகத்தை. எனக்கு மட்டும் பொறுப்பு தெரியல, உங்களுக்கு மட்டும் பொறுப்பாண்டு கட்சி முன்னெடுத்து தொடர்ந்து போர் அனுப்புனதாகவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் PL சந்தோஷ் தமிழ்நாட்டுக்கு வந்தப்பவும் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்றாங்க. அதுவும் அண்ணாமலை வந்து இந்த தேர்தல் பணிகள்ல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாருன்னு புகார் போயிருக்கான். அதனால RSS நிர்வாகிகள், பிஜேபி நிர்வாகிகள் சில பேர் அண்ணாமலையை கூப்பிட்டு கேட்டிருக்காங்களாம். அவர் வந்து என்ன ஏன் இந்த மாதிரி தேர்தல் பணியில இருந்து தள்ளி தள்ளி போறீங்க, கட்சி நடவடிக்கையிலே உள்ளே வரமாட்டேங்கிறீங்களேன்னு கேட்டோன்னா, வியூகம்னு ஏதாவது இருக்கா திமுக வீழ்த்துறதுக்கு? என்கிட்ட அதை பத்தி யாருமே டிஸ்கஸும் பண்ணல, பேசவும் இல்லை. சும்மா வந்து பேப்பர்ல இருக்கிறத நாங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் 20,000 புக்கு பிடிச்சிட்டு என்கிட்ட வியூகத்தை கேட்காம நீங்க பாடு அமைக்கலாமா? அதான் என்ன மரியாதை? 6 தொகுதி கொடுத்தீங்களே, ஒரு தொகுதி கூட கொடுங்க, வியூகம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. சரி, வியூகத்தை சொன்னா மட்டும் டிரான்சாக்ஷன் போடுங்க. அடுத்த செய்திக்கு போலாம். அடுத்து என்ன, விளையாட்டு செய்தியா? ஆமா, விளையாட்டு செய்தி தான். T20 கிடையாது, இது வந்து அரசியல் விளையாட்டு செய்தி. அரசியல்ல விளையாட்டா? யார் அது? யார் ஞாபகம் வரா? அரசியல்ல விளையாட்டுன்னா பல பேர் ஞாபகம் வராங்க. தேமுதிக 0.4% வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற அளப்பறை இருக்கே, அவங்க ஞாபகம் இல்ல அதுல கூட. சரி, அதுக்கு கூட இல்லைங்கிறியாப்பா? நான் எதுவும் சொல்லல, அது ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். ஸ்கூல்ல எல்லாம் அந்த ஊர்ல எல்லாம் விளையாடுறப்ப ஒரு பையன் இருப்பான், சேர்த்துக்கோங்க சரி ஒப்புக்கு பையன் சேர்த்துக்கோங்க பாட்டி சேர்த்துடுவாங்களா? அந்த கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, யாரும் சேர்த்துக்கலையே. அதனாலதான் அவங்க வந்து, ஆனா அவங்க பேசுற பில்டப் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கோட்டை, சென்னை கோட்டையில ஆரம்பிச்சு குமரி வரையும் தேமுதிக யாரோட கூட்டணின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களாமா 0.4க்கு. ஆமா, அது என்டர்டைன்மெண்ட் பார்க்கதான் ஆசைப்படுவாங்க மக்கள். அதுக்கு வந்து அவங்களோட இது வந்து பொழுதுபோக்க விட்டு கொடுக்க முடியுமா? எவ்வளவு பிரஷர் இருக்கு இங்க. இப்ப தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆவடியில பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருங்கால கவுன்சிலர்களை, ஆக்சுவலி காவடிக்கால சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன். அவ்வளவு கவுன்சிலர்களா? வருங்கால கவுன்சிலர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. உங்க முகத்தெல்லாம் பாக்குறப்போ ஒரு ராஜகலை இப்பவே எனக்கு தெரியுது, ஒரு மரண பீதி தெரியுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல பேர் நீங்க துணை முதலமைச்சர் அவரோட ஆசைப்படுறது நீங்க மேடையில சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே தான். சொல்ல சொன்னேன், நீங்க சொன்னீங்க அப்படிங்கறத அவங்க சொல்லல, நம்மளா கண்டுபிடிக்கல. அது ஏதோ என் மீது 1000 கணைகள் வந்தாலும் அதை நான் இரும்பு பெண்மணியாக நான் தாங்கிக் கொள்வேன், ஒரு அந்நியராக உங்களை நான் வாழ வைப்பேன். 1000 கணைகள்னு சொன்னாங்களா? 1000 பெட்டிகள்? 1000 கனவுகள் அவங்க இருக்கலாம். ஓகே, 1000 கனவுகளே உங்க பெட்டியில் சுமந்து கூட வரலாம். ஓகே, பெட்டிங்கிறது அந்த EVM மிஷின், அந்த வாக்கு பெட்டிகள் தான் நம்ம சொல்றோம். அதுலதானே ஓட்டு போடுவாங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ், அதத்தான் சொல்றோம். அதே அந்த கூட்டத்துல பிரேமலதா பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒரு நிர்வாகி போய் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்களே இவர்களே எல்லாம் ஒரு இன்ட்ரோ கொடுத்தாரு. அதுவே ஒரு நிமிஷம் போச்சு. அடுத்த ஒரு நிமிஷம் பத்திரிகையாளர்களை திட்டிட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 3 முறை கட்சிக்கோசரம் நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன், கட்சிக்காக போயிருக்கேன், அதுவும் பத்திரிகையாளர் அடிச்சுதான் நான் போயிருக்கேன். இது பெருமை வேற. இதுல ஒரு பெருமையா அவர் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ கூட எனக்கு பாருங்க, எனக்கு கோபம் வருது, அவ்வளவுதான் நிப்பாட்டிக்கிங்க, அவ்வளவுதான் நிறுத்திக்கிங்க, சரியில்லை, அவ்வளவுதான், அப்படிதான் பேசுறாரு அவர். அங்கேயே டென்ஷன், BP மாத்திரை கையில வைக்கலன்னு நினைக்கிறேன், அதனால அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இப்போ வீடு பூந்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு பத்திரிகையாளர்களை வீடு பூந்து அடிப்பாராம். அதை வந்து கேட்டுட்டு அவங்க பொதுச் செயலாளருமே போய் தடுத்திருக்கணும். அவங்க சிரிச்சிட்டுல இருந்தாங்க அந்த இதுல உட்காந்துக்கிட்டு. ஏற்கனவே நம்ம கட்சியாக 3 முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னா 4வது முறை போக வாய்ப்பு இருக்கு போலட்டு பிரேமலதா பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆமா, அதாவது ஏதோ கட்சி போராட்டம் அந்த மாதிரி போறது வேற, பட் அடிச்சுட்டு போனதெல்லாம் ஒரு பெருமையா பேசுறாரு. அதையும் பொதுச் செயலாளர் வந்து ரசிக்கிறாங்கன்னா ஒரு சிறப்பான கட்சி தானே. அதான் நம்ம சொன்னோம், விளையாட்டு செய்தியோட நான் சேர்த்துக்கல. அதுவும் மல்யுத்தம் தான் அந்த விளையாட்டா. அங்கிருந்த ஒரு நிருபர்களே கேட்டிருக்கணும், கண்ணை திறந்து என் கண்ணு கட்டி அவன் கேட்டுறதால வச்சுவான். அப்பவே அந்த டம்மி பாவா அந்த நிர்வாகிக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம வந்துடும். ஆமா, சரி, ஓகே, அப்படின்னா இருந்ததான என்டர்டைன்மெண்ட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த என்டர்டைன்மெண்ட். ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுகிட்டே போற குழந்தைகளை பார்த்திருக்க,
ஆனா எரும மாடு மாதிரி இருந்துட்டு ஆபீஸ் போறதுக்கு அழுகிறவனை இப்பதான்டா முதல் தடவை பாக்குறேன் அப்படின்றாங்க. வீட்டுல இருந்து வேலை செய்யறவங்க அழுகுறாங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. யாரையும் வற்புறுத்தி நம்மிடம் வைத்திருக்க முடியாது. நம்மிடம் இருக்க விருப்பம் இல்லாதவர்கள் எதற்காகவும் நம்மை விட்டு போக மாட்டார்கள். போகிறவர்களை போக்கிடம் தெரியாமல் வழி அனுப்பி வைப்பதே புத்திசாலித்தனம். போறவங்க நிப்பாட்டே கூடாது, போய்கிட்டே இருக்க சொல்லுங்க. ஆண்டவன் நல்லவங்களை தான் சோதிப்பான். என்னடா முட்டாத்தனமா பேசுற முட்டா பையலே, நல்லவங்களை எதுக்கு நான் சோதிக்கணும்னு கேக்குறாங்க. ஜனநாயகம் திரைப்படம் மறுதணிக்கைக்கு அனுப்பப்படுகிறது செய்தி. இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல. தேவையில்லாம கோர்ட்டுக்கு போய் வக்கீலுக்கு செலவு பண்ணி டேபிள உடைச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓம் பிர்லாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் விருது கொடுத்துடலாம். ஓம் பிர்லா தான் பாருங்க பிரதமர் மோடியை தாக்க போறாங்கன்னு பிரதமர் மோடிக்கே தகவல் கொடுத்து மக்களவைக்கு வரவிடாம தடுத்தாப்ல. ஆமா, அதனால பிரதமர் மோடி மக்களவைக்கு வரல. மக்களவைக்கு வராம மாநிலங்களவை பேசினாலும் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காரு அவரு. இப்ப திருப்பியும் வந்து இவரை நீக்கிய தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சிகள். ஓம் பிர்லாவை நீக்கணும். இப்ப அவர் எங்க போய் முறையிடுவாப்ல? திருப்பி அவர்கிட்ட தான் போகணும். குருநாதா படுத்து எடுக்கிறாங்க, குருநாதா தாங்க முடியல குருநாதா. எதிர்கட்சிகள் ரொம்ப ஓவரா தொல்லை கொடுக்குறாங்க குருநாதான்ட்டு அங்கதான் போவாரா. அதனால அதே விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள்